வாழைக்காய் கறி செய்யறதுக்கு இன்னைக்கு 3 வாழைக்காய் எடுத்து தோல் சீவி நீல வாக்கில் நறுக்கி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கம் தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாழைக்காய் வந்து ஒரு 75% வேக வைக்கிறதுக்காக இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபுல்லா வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 வாசி வந்தா போதும். அது இப்போ இந்த வாழைக்காய் வெந்து வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பேன் அடுப்புல வச்சாச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து. அடுத்தது ஒரு 100 கிராம் வெங்காயம், கூடவே கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஒரு 75% நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அடுத்தது 2 தக்காளியை புதுசா நறுக்கிருக்கிறேன், சேர்த்துக்கலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. இதுல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 75% நான் வேக வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. 50 ml. அவ்வளோதாங்க. பாருங்க, வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 2 பொருள் மட்டும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கலாம். சரிங்களா? ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குருமிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே கொத்தமல்லி இலை. இப்போ வந்து ஒரு 3/4 வாசி நம்ம வேக வச்சு போட்டதுனால வாழைக்காய் பாருங்க உடையாமல் நல்லா இருக்கு. ஃபுல்லாக வேக வச்சுட்டு அப்புறம் பண்ணீங்கன்னா உடைஞ்சிடும். சரிங்களா? ஒரு அட்டகாசமான வாழைக்காய் கறி ரெடிங்க.